கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Welcome each and every one of you once again. மறுபடியும் உங்களை வரவேற்கின்றேன். வாருங்கள் நம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபம் செய்வோம். நன்றி தேவனே, மீ ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னொரு புதிய நாளை கொடுத்து ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் வார்த்தையின் மூலமாக எங்களோட பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். அடையான் வாயிலிருந்து வருகிற வார்த்தையானது ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவரே நீர் பேசும் வரட்டும் ஆண்டவரே. Lord, I pray that you will speak to us, that let us hear your voice, O Lord, your word. You speak to us, O Lord. In Jesus' name we pray. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. My topic for today is Jesus the perfect sacrifice. இன்னைக்கு என்னுடைய தலைப்பு பரிபூர்ணமான பலி. இது எபிரேயர் புத்தகத்தில் 10வது அதிகாரம் வசனம் 14. In Hebrews chapter 10 verse 14 we can read this. வாருங்கள் நம்ம வாசிக்க கேட்போம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களுக்கு ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார். Hebrews chapter 10 verse 14, because by one sacrifice has made perfect forever those who are being made holy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுகிறது ஒரே பலினால நம்ம பரிபூர்ணமாக அல்லென்றால் பூரணமாக ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்று நாம் பார்க்கிறோம். பர்ஃபெக்ட் ஃபார் எவர், மேட் பர்ஃபெக்ட் ஃபார் எவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த வசனத்தை பார்க்கும்போது பழைய ஏற்பாடு காலங்களில் பாவத்துக்கு அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் பலி செலுத்தணும், மிருக பலியை செலுத்தணும். They have to sacrifice animals. That is how they approach, okay, for their sin to be made clean. But the Bible tells us, வேதம் சொல்லுகிறது, இந்த பலியானது நம்ம பாவத்தை அது சுத்திகரிக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஸோ ஆகையால் வேதத்தின்படி நம்ம பார்க்கும்போது இந்த நாட்களில் இந்த மிருகத்தில் இருந்து செலுத்துகிற பலி, ஆடு மாடு என்று சொல்லுகிற இந்த பிராணி மூலியமாக வருகிற இந்த பலியானது இதில் பரிசுத்தம், இந்த ரத்தம் அதுலேருந்து வருகிற அந்த ரத்தமானது அதில் பரிசுத்தம் காணப்படலை, அதில் பரிசுத்தம் இல்லை, அது ஆண்டவருக்கும் பிரியம் இல்லை. God is not really pleased with the sacrifices, the blood of animals which is given for the forgiveness of sins in the olden days. அந்த காலத்தில் செய்த இந்த பலியை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காணப்பட்டதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த நாளில் இதைத்தான் அவங்களோட வழிகள், பாவத்துக்கு இந்த பிராணியை அல்லென்றால் இந்த மிருகங்களை அவர்கள் பலி செய்ய வேண்டும். ஆடாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கும்போது படைச்ச பருவு ஆண்டவர் அவரோட உறவாக இருந்தார். ஆண்டவர், God has a fellowship with Adam and Eve. God was so close with them, they can meet each other. ஒருவர் சந்திக்க முடியும். ஆண்டவருடைய உள்ளத்தில் உள்ளது எல்லாத்தையும் ஆண்டவர் ஆதாம் ஏவாளோட பேசினார். அவர்கள் கலந்து கொண்டார்கள் எல்லா காரியத்திலையும். ஆண்டவர் அவங்கள படைத்த அவருடைய நோக்கம் அவங்கள பரிசுத்தமாக தான் படைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They were holy, they can see God, they can move among with God. தேவனோட அவர்கள் சஞ்சரிக்க முடியுது, அவங்களோட பேச முடியுது. தேவன் எப்பொழுதும் அங்கே வருவார் அந்த தோட்டத்துக்கு. அப்பொழுது அவரோட நேராக பார்த்து பேச முடிகிற ஒரு நிலைமை. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் பாவம் இல்லாமல் இருந்தது. There was no sin in them. There was no sin in them. At that time there was no sin. So they can connect with God. தேவனோட அவர்கள் சஞ்சரிக்க முடிந்தது, ஆண்டவரோட ஒன்றுபட முடிந்தது, பேச முடிந்தது, முகமுகமாக பார்க்க முடிந்தது. ஏனென்றால் அவங்க வாழ்க்கையில் பாவம் இல்லை, ஆண்டவர் அப்படியாக அவர்கள் படைத்திருந்தார். ஆனால் என்ன நடந்தது என்றால், இந்த ஆதாமும் ஏவாளும் முதலாக அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்யும் போது, பாவத்தில் விழுந்த போகுது, ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே உடைந்து போகிறதை நாம் பார்க்குறோம். God's plan was not fulfilled. ஆண்டவருடைய திட்டம் அவர் செய்த திட்டம், இவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும், என்னோட கூட இருக்கணும்னு நினைத்த அந்த திட்டம் அந்த இடத்துல அப்படி நடக்காமல் போனதை நம்ம பார்க்குறோம். ஏனென்றால் பாவத்தின் மித்தமாக அவர்கள் அந்த தோட்டத்திலிருந்து வெளியே எடுக்கப்பட்டார்கள். They were removed from the garden of Eden.
அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியில் எடுக்கப்பட்டார்கள். ஏன்னா பாவத்தின் மித்தமாக, பிகாஸ் ஆஃப் sin. Sin was so grave, so serious. பாவமானது பயங்கரமான ஒரு காரியமாக, கொடூரமான ஒரு காரியமாக இருக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இந்த பாவத்துக்கு பிறகுதான் அவங்களுக்கு வியாதி வந்தது, மரணம் வந்தது. வியாதி வந்தது, மரணம் வந்தது. எல்லா கஷ்டங்கள், வேர்வை சிந்தி அவர்கள் உழைத்து கஷ்டப்படுகிற ஒரு வாழ்க்கையை கண்டார்கள். They saw a life of difficulty after the sin. பாவம் செய்த பிறகுதான் மரணம் வந்தது. Death came just because of the sin. பாவத்தின் மித்தமாக. And if there was no sin, there would not have been death. So பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. Okay, the wages of sin is death. That's what the Bible says. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ அந்த நாட்களில் அவர்கள் ரத்தத்தை செலுத்துவார்கள், பலி செலுத்துவார்கள். நூறுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான இந்த பிராணிகளை, இந்த ஆடுகளை, கன்றுகளை அவர்கள் அடித்து, அல்லனா வெட்டி அவர்கள் அடித்து அதை அது ரத்தத்தை எடுத்து அவர்கள் பலி செலுத்துவார்கள். ஓகே, அவர்கள் பலி செலுத்துவார்கள். ஆனால் எபிரேயர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது 7வது வசனம், 8வது, 9, 10வது வசனத்தில் பார்த்தோம் என்றால், in Hebrews chapter 9 verses 7 to 10 we read through, அதை நம்ம வாசித்தோம் என்றால் அந்த வசனத்தில் அது சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இந்த பலிக்கு செலுத்துது, இந்த காணிக்கை செலுத்துது பழைய ஏற்பாடு காலங்களில். ஓகே, காணிக்கை, பலிகள் இதெல்லாம் ஒரு உதாரணமாகத்தான் இருந்தது இந்த காலத்துக்கு. இட் இஸ் an illustration for the present time. That's what the Bible says. வேதம் சொல்லுது இப்போ உள்ள காலத்துக்கு அது ஒரு உதாரணமாக, ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக காணப்பட்டது. ஏன்னா அந்த வசனமும் தொடர்ந்து சொல்லுகிறது, இந்த காணிக்கைகள், இந்த பலி செலுத்தினது, இந்த பழைய ஏற்பாட்டில் செய்த இந்த காரியங்கள் இதெல்லாம் அவர்களுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த முடியலன்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. It doesn't make perfect the conscience. Okay, this was not able to clear the conscience of the worshippers. தேவனை ஆராதிக்கிறவர்களுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த முடியல. It cannot clear the conscience. What was done before, the sacrifices and everything did not cleanse the conscience. Okay, and the things were all external. அதெல்லாம் வெளிப்படையான ஒரு காரியமாக இருந்தது. It doesn't touch the heart. அவர் இருதயத்தை தொடல. இது வெளிப்புறமான ஒரு காரியத்தை அவர் செய்து கொண்டிருந்தார்கள். They were doing something externally and physically, and which did not deal with the heart. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் அந்த நாள் நம்ம பார்க்கும்போது இந்த பாவம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருந்தது. The sin was increasing in the world. பூமியில் பாவம் பெருகிக் கொண்டே இருந்தது. in Genesis chapter 4 verse 7, ஆதியாகமம் 4 அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா அது சொல்லப்படுகிறது, இந்த பாவம் is so serious that the sin was at the doorstep. Okay, வாசப்படியில் இருக்குது. Sin is couching at your door. உன்னுடைய வாசப்படியில் இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது. பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளோ நெருக்கமாக, அவ்வளோ கிட்டத்தில் வந்துருச்சு. பாவம் வாசப்படியில் தான் இருக்குது, கிட்டத்தில் தான் இருக்குது. அவ்வளோ நெருக்கமாக வந்ததை நம்ம பார்க்குறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. So everyone have sinned. After Adam and Eve, everyone have sinned. And there's only one judgment for that. There's only one thing can happen. That's a judgment. That is a death. மரணம் தான், நித்தியமான மரணம். இதுக்கு ஒரு வழி நமக்கு கிடைக்க வேண்டும். We need to have an answer for this, because animal sacrifices is not sufficient. The Bible says the animal sacrifices, God is not pleased with that. ஆண்டவர் பிரியப்படுறதில்லை. இந்த மிருக பலியை ஆண்டவர் பிரியப்படலைன்னு. அப்போ இந்த பலி இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். இது ஒரு முழுமையான ஒரு பலியாக இல்லை. இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். The animal sacrifice is not a perfect sacrifice. So there must be a sacrifice which is perfect for us to come back to God. தேவனிடத்தில் மறுபடியும் நம்ம வருவதுக்கு நம்மளுக்கு ஒரு பலி தேவை. இது பரிபூர்ணமான ஒரு பலியாக இருக்கணும். It need to be a perfect sacrifice to make the things right.
பாவத்தில் விழுந்தது, பாவத்தில் விழுந்து அந்த மரணத்துக்கு வழியில் போனது, இப்போ மறுபடியும் நம்ம திரும்பி வருவதுக்கு இப்போ நமக்கு பரிபூர்ணமான ஒரு பலி தேவை. ஏன்னா ஏற்கனவே அது பரிபூர்ணமான இல்லாத ஒரு பலியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ நம்மளுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு பலி தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:6, in Isaiah chapter 53 verse 6 it says that everyone has gone on their own way. அவர்கள் சொந்த வழியில் போயிட்டாங்க, சொந்த வழியில். the people have gone their own way. பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்று தெரிந்தாலும், the wages of sin is death, they know about it, but they all went on their own way. சொந்த வழியில் பாவத்துக்கு எப்படி நம்ம பாவ மன்னிப்பு பெற முடியுமான்னு சொந்த வழியில், சொந்த ஞானத்தில் அவர்கள் காரியங்களை செய்ய தொடங்கினார்கள். இப்படி செய்தால் என் பாவம் மன்னிக்கப்படும், இப்படி செய்தால் என் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி சொந்த வழியில் அவங்க போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But God is not pleased with all these sacrifices. இந்த பலியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது இந்த பரிபூர்ணமான பலி யார் இடத்துல இருக்குதுன்னு சொல்லும்போது, வேதத்தில் பார்க்கும்போது இயேசு இடத்துல காணப்படுகிறது இந்த பரிபூர்ணமான பலி. This perfect sacrifice is found in the person of Jesus Christ. இயேசு கிறிஸ்துல தான் அவர் தான் அந்த பரிபூர்ணமான பலியாக இருக்க முடியும். பரிபூர்ணமான பலியாக இருக்கணும்னாக்கா 5 முக்கியமான காரியம் இருக்கணும். If a person is to be a perfect sacrifice, then the person need to have these 5 important aspects in his life. அவருடைய வாழ்க்கையில் இந்த 5 முக்கியமான காரியங்கள் இருக்கப்பட வேண்டும். ஒரு மனுஷன் ஒரு பரிபூர்ணமான பலியாக இருக்கணும்னா இந்த 5 முக்கியமான காரியங்கள் இருக்கப்பட வேண்டும். 5 important things is needed to be a perfect sacrifice, and this is found in the person of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவில் இந்த 5 காரியம் காணப்படுகிறது. வேறு யார் இடத்திலையும் அது இல்லை. There's no one else have that qualification. No one else is qualified to be a perfect sacrifice except the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாருக்குமே அந்த தகுதி இல்லை என்று பார்க்கிறோம். அந்த 5 காரியத்தை சுருக்கமாக உங்க மத்தியில் நான் பார்க்க இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலான காரியம், the first important requirement, முதல் தகுதி என்னதென்றால், அந்த பரிபூர்ணமான பலி பாவம் இல்லாததா இருக்கணும். இட்ஸ் the sacrifice must be sinless. பாவம் இல்லாமல் இருக்கணும். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், எபிரேயர் 4வது அதிகாரம் வசனம் 15 நம்ம பார்க்கிறோம். இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. It says about Jesus Christ, but one who has been tempted. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டு எல்லா காரியத்திலையும் சோதிக்கப்பட்டு நம்ம போல அவரும் சோதிக்கப்பட்டு, ஆனால் அவரில் பாவம் இல்லை. நம்ம எல்லாத்திலையும் சோதிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்துட்டோம். ஆனால் அவர் எல்லா காரியத்திலையும் நம்ம போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லை என்று, பாவம் செய்யல, பாவம் இல்லை, இயேசுல பாவம் இல்லை. அதுதான் வித்தியாசம். ஸோ இந்த பரிபூர்ணமான பலி அவருக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே பாவம் செய்துட்டார்கள். வேதமே சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்துட்டாங்க. யாராவது ஒரு ஆள் ஒரு மனுஷன் இன்னைக்கு நான் பாவம் செய்யல என்று சொன்னாக்கா அதே ஒரு பாவமாக காணப்படுகிறது, அதே ஒரு பாவமாக காணப்படுகிறது. ஸோ எல்லாருமே பாவம் செய்து விட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ யாருமே தகுதி இல்லை. இந்த உலகத்தில் எந்த ஒரு ஞானியோ, எந்த ஒரு பெரிய மகானோ, ஒரு பெரிய ஒரு மனுஷியோ யாருமே தகுதி இல்லை அந்த பரிபூர்ணமான பலியாக இருக்கிறதுக்கு. டு பி a perfect sacrifice. No one in this world has the right to be a perfect sacrifice. And Jesus is the only person who did not sin. அவர் ஒருத்தர் தான் பாவம் செய்யவில்லை. 1 பேதுரு 2:22 பார்த்தோன்னா, he committed no sin. ஒரு பாவமும் செய்யவில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு பாவமும் அவர் செய்யவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He did not do any sin. That is the first thing. அவருக்குள்ள பரிபூர்ணமான
பலியாக இருக்கணும்னா அவருக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. Okay, to be a perfect sacrifice, the person should not have any sin, and Jesus qualifies for that, and Jesus has no sin in himself. The second requirement is one must shed blood. ரத்தம் சிந்த வேண்டும், ரத்தம் சிந்த வேண்டும். பாவம் இருக்கக்கூடாது, அவர் ரத்தம் சிந்த வேண்டும். அப்படின்னு சொல்லும் போது இந்த பாவம் இல்லாத இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சிலுவையில் நம்ம பார்க்கிறோம் ரத்தம் சிந்துறார். மற்றவங்க எல்லாம் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, நிறைய பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் எல்லாம் பாவம் செய்திருக்காங்க. அவங்களோட ரத்தம் நம்ம பாவங்களை சுத்திகரிக்க முடியாது, மன்னிக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருடைய பாவம் இல்லை, அவரே அடிக்கப்பட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார். He shed blood, ரத்தம் சிந்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He shed blood, ரத்தம் சிந்தப்பட வேண்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. வேதம் சொல்லுகிறது, the Bible says that without the shedding of blood there is no forgiveness of sins. No forgiveness without the shedding of blood. And Jesus Christ shed his blood. And he shed his blood. அவருடைய ரத்தத்தை சிந்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவரோட ரத்தம் நம்மளுடைய பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உண்டு. So the blood of Jesus which is shed on the cross has the power to deliver us from sin, to purify us, to sanctify us and our sin. நம்ம பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்கு வல்லமை உள்ள ரத்தம் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். இனி பழைய ஏற்பாட்டில் நடத்தின அந்த பிராணிகள், மிருக பிராணிகளுடைய ரத்தம் தேவையில்லை. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஒரே தரம், for once he shed the blood, is enough for us. Is enough for us. We need not make any sacrifices. எந்த பலி செலுத்த வேண்டாம், எந்த விதமான பிராணிகளை நம்ம பலி செலுத்த தேவையில்லை. இன்றைக்கு இயேசுவோட ரத்தம் நமக்கு போதும். ஏன்னா ஒரே தரம் அவரோட ரத்தத்தை, பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார், நம்ம பாவத்தை மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் காட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் அதுதான் என்னுடைய குறிப்பு, இரண்டாவது குறிப்பு. முதலாக பாவம் இருக்கக்கூடாது, இரண்டாவது அவர் he must have shed blood. ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கணும். அவர் ரத்தம் சிந்தினாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, அடிக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினாரு. மூன்றாவது முக்கியமான காரியம், அவருக்கு பாவம் இல்லை, ரத்தம் சிந்தினாரு. மூணாவது முக்கியமான காரியம், அவருக்கும் பரலோகத்துக்கும் அல்லென்றால் அவருக்கும் தேவனுக்கும் உறவு இருக்கணும். there need to be a link. ஒரு உறவு அங்கே இருக்கணும். மேலே பரலோகத்துக்கு உறவு இல்லாமல் பூமியில் இருந்து பாவியாக இருக்கிற நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவருக்கு பாவம் இருக்கக்கூடாது, ரத்தம் சிந்தி இருக்கணும். அதே வேளையில் அவர் பரலோகத்துக்கு ஒரு லிங்க், ஒரு 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 ஒப்புரவாதம் பிதாவோட இருக்க வேண்டும். திஸ் நீட் டு பி a link with God the Father. பிதாவோட அந்த லிங்க் இருக்கணும். எந்த மனுஷனுக்கு பிதாவோட அந்த லிங்க் இருக்குது? பாவம் இருக்கக்கூடாது, ரத்தம் சிந்தி இருக்கணும், லிங்க் இருக்கணும். இன்றைக்கி நம்ம எல்லாம் பாவம் செஞ்சிட்டோம், அந்த லிங்க் விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி பாவம் இல்லாத லிங்க் இயேசு கிறிஸ்து ஒருவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இட்ஸ் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட். ஏனென்றால் மத்திய 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம 16வது வசனம், மத்திய 3வது அதிகாரம் 16-17 நம்ம பார்த்தோன்னாக்கா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவர் தண்ணீரிலேருந்தே வெளியே வராரு. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தண்ணீர்லேருந்து வெளியே வரும்போது ஹெவன்ஸ், வானம் திறக்கப்பட்டது. தேவனுடைய ஆவி பிராவை போல அவர் மேலே அமர்ந்தது. The dove, the spirit of God descended on Jesus like a dove. விழுந்து இறங்கினது. அப்புறம் ஒரு சத்தம் கேட்டது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. ஒரு சத்தம், பிதாவின் சத்தம், தேவனுடைய சத்தம் கேட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He says, this is my son, என்னுடைய நேசகுமாரன், whom I love, with him I am well pleased. So ஆண்டவருடைய, தேவனுடைய அனுமதி அல்லனா தேவனுடைய கனெக்ஷன், அந்த ஒப்புரவாதம் அங்கே இருக்கிறது. பிரைஸ் காட்.
அப்போ தேவனே அவர் வந்து ஒரு 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 சீல் கொடுக்குறாரு, ஒரு முத்திரையை கொடுக்குறாரு. இவர் தான் என்னுடைய மகன், என்னுடைய குமார், ஐ எம் ப்ளீஸ் வித் ஹிம். பிரைஸ் காட். தட் இஸ் ஒன். நம்பர் 2 என்ன ஆகுதுனாக்கா, தேவனோட அவர் எப்படி உறவாக இருக்கிறாரோ அவர் மனுஷனோட ஒரு கனெக்ஷன் வச்சிருந்தாரு. ஏன்னா இயேசு வந்து மனுஷகுமாரன் என்று வேதத்தில் சொல்லுகிறது. ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் மேன் அண்ட் ஜீசஸ் இஸ் சன் ஆஃப் காட். மனுஷகுமாரனாகவும் இருந்தார், தேவகுமாரனாகவும் இருந்தார். ஆகையால் மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. He is the connection between God the Father and the people, the humans. பாவியா இருக்கிற எல்லாருக்கும் அவர் தான் அந்த கனெக்ஷன், அந்த பாதை. ஐ எம் த வே, நானே அந்த பாதைன்றார்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐ எம் த வே. ஸோ he is the connection. He is son of God, he is son of man and son of God. He was in the flesh and also he is God. He is man, he is also God. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So he has the connection. He has all the authority and right to be a perfect sacrifice. அவருக்கு எல்லா அதிகாரம், வல்லமை, மகிமை இருக்கிறது பரிபூர்ண பலியாக இருப்பதுக்காக இயேசு கிறிஸ்துவுக்கு. It is Jesus Christ. And John chapter 16 verse 28, யோவான் 16:28 சொல்லுது, I came from the Father. பிதாவின் இடத்துல இருந்தே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்றாரு. And entered the world, உலகத்திலே வந்தேன் என்று சொல்றாரு. Now I am leaving the world, இந்த உலகத்தை மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு நான் செல்கிறேன். I am going back to the Father. I came from there, now I am going back there. Praise God. This is a powerful word. No one can say that. யாருமே அந்த மாதிரி சொல்ல முடியாது. நான் அங்கிருந்து வந்தேன், பரலோகத்தில் பிதாவின் இடத்துல வந்தேன், நான் பிதாவின் இடத்துல போறேன், யாருமே சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து பயங்கரமாக அது சொன்னார் அந்த வார்த்தையை. ஏன்னா அது தேவன் ஒருத்தர் தான் சொல்ல முடியும். ஆகையால் தேவ ஜனமே, இந்த நாளில் பார்க்கும்போது இயேசு ஒருத்தர் தான் அந்த பரிபூர்ணமான பலி. Jesus alone is the perfect sacrifice today. Praise God. It is the third point. நாலாவது காரியம் வந்து, முக்கியமான காரியம் வந்து, இந்த பரிபூர்ணமான பலியா இருக்கணும்னாக்கா மரணத்துக்கு அவர் வந்து மரணத்தை ஜெயித்து இருக்கணும். The person must have conquered death. மரணம் தான் கடைசி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில், இந்த பூமியில் கடைசி கட்டம். கடைசி கட்டம், அதோட முடிந்தது எல்லாமே என்று. ஆனால் ஆண்டவர் நம்மளை அதுக்காக படைக்கல, அவரோட கூட இருக்கணும்னு. ஸோ அதை மறுபடியும் சரிப்படுத்தின பாவத்தினாலே அது தடைப்பட்டு போயிடுச்சு. ஆனால் இப்போ அதை சரிப்படுத்தணும்னா அந்த மரணத்தை வெல்ல வேண்டும். மரணத்தை வென்றால்தான் எல்லா மரித்தவர்களுக்கு வெற்றி, ஜெயம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் தான் மரணத்தை ஜெயித்தவர் பார்க்கிறோம். மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 21வது வசனம். 1 Corinthians chapter 15 verse 21. For since death came through one man, மரணம் ஒரு மனுஷனோட வந்தது, உயிர்த்தெழுதலும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலும் ஒரு மனுஷனால தான். அதுதான் இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷன், ஆதாம் ஏவாள் மூலியமா வந்தது, அங்கிருந்து தான் வந்துச்சு, ஆரம்பிச்சிச்சு. அப்ப இன்னொரு மனுஷன் தான் உயிர்த்தெழு கொடுக்க முடியும், அது இயேசு கிறிஸ்துன்னு பார்க்குறோம். ஏன்னா இயேசு மரணத்தை ஜெயம் கொண்டார். ஜீசஸ் டிஃபீட்டட் டெத். மரணத்தை ஜெயம் கொண்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், பாவிகளுக்காக மரித்தார், பாவத்தை சுமந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3வது நாளே உயிரோடு எழும்பினார். ஏன்னா மரணம் அவரை பிடித்து வைக்க முடியல. பிகாஸ் டெத் cannot hold him in the grave. கல்லறையில் இயேசுவை வைக்க முடியல மரணமால. மரணத்தை ஜெயம் கொண்டவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. பெரிய பெரிய மக்கள் இன்றைக்கு மரித்து போனவர்கள் ஏதோ சொன்னார்கள், பெரிய பெரிய காரியங்கள் சொன்னார்கள், ஆனால் எல்லாமே கல்லறையில் தான் இருக்கிறாங்க, அங்கே தான் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட கல்லறை வெறுமையாக இருக்கிறது. It's empty. Jesus, the tomb of Jesus is empty because Jesus has risen. He is the only person who conquered and defeated death. மரணத்தை ஜெயித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம், லாசரு மரித்து போனார். அப்பொழுது அவங்க சகோதரி மாத்தா வந்து இயேசு இடத்துல ரொம்ப கவலையாக பேசினாங்க, கவலையாக முறையிட்டு கொண்டு இருந்தாங்க. என்னோட சகோதரன் லாசரு இறந்துட்டாரு. ஓகே,
அப்போ இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார் ஒரு காரியம் மாத்தாள் இடத்துல, ஐ ஆம் த ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று. I am the resurrection and the life. He who believes in me will live even though he dies. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்றார். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான் என்று ஆண்டவர் சொல்றார். Okay? And he says that, and whoever lives and believes in me will never die. ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தாரு. அதான் மரணமே உன் கூரெங்கே என்று வசனம் சொல்லுகிறது. Where is thy sting, O death? Where is thy sting? ஆண்டவர் மரணத்தை கொடுத்து சேலஞ்ச் பண்றவர் யாரும் முடியாது. எல்லாம் கல்லறையில் அழுந்து கொண்டு இருக்கிறோம், மரித்தால் அழுந்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஒரு பயங்கரமாக மரணத்தை குறித்து ஒரு கம்பீரமாக மரணமே உன் கூரெங்கேன்னு சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because he is defeated death and defeated Satan. சாத்தானை ஜெயம் கொண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It is Jesus and no one else. So he is eligible and he is the right and perfect sacrifice. அவர்தான் பரிபூர்ணமான பலியாக இருக்க முடியும். It's only Jesus Christ, because no one has conquered death. The last point is, கடைசியான ஒரு முக்கியமான ஒரு காரியம், இந்த பரிபூர்ணமான பலியா இருக்கிறவர், the perfect sacrifice must be sufficient for all ages. எல்லா காலகட்டத்துக்கு அவர் போதுமானவராக இருக்கணும். He must be sufficient for all times. இன்றைக்கு மட்டும் இல்லை, அவர் இன்றைக்கு மட்டும் தான் முக்கியம், இன்றைக்கு மட்டும் தான் அவர் அதிகாரி, அப்படி அல்ல. For all times, he must be sufficient for all times. யார் எல்லா காலகட்டத்துக்கு? மனிதர் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு காலகட்டத்தோட அவங்க அப்படியே கடந்து முடிஞ்சது. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே அந்த பரிபூர்ணமான பலியாக இருக்கிறார். Jesus is the perfect sacrifice, because the Bible says that in John chapter 3 verse 16, வாசிக்க கேட்போம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Praise God. John 3:16 says, for God so loved the world that he gave his one and only son, that whoever believes in him shall not perish but have eternal life. Whoever, யாரா இருந்தாலும் சரி, it is for everyone and for every ages. எல்லா காலகட்டத்தில், இன்னும் ஒரு 50 வருஷத்துல பிறந்து வருகிறவர்களுக்கும் அந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னொரு 10 வருஷத்துல பிறந்து வருவதற்கும் ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுக்கிறார். For whoever, he is for eternity. எந்த காலகட்டத்திலையும் பிறந்து வருகிறவர்களுக்கு, இன்னும் பிறக்காத இருக்கிறாங்களே அவங்களுக்கும் ஆண்டவர் இந்த அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When they are born into the world, and this call is also for them. Praise God. Just imagine, the word of God is sufficient for all generation. எல்லா காலகட்டத்துக்கு போதும். அப்ப இயேசு கிறிஸ்து, அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, தேவன் என்ன சொல்றாரு, அவரோட ஒரே பேரான குமாரன். யார் அந்த ஒரே பேரான குமாரன்? அது இயேசு கிறிஸ்து மட்டுமே தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் எபிரேயர் 13:8 வசனத்தில் என்ன சொல்லுகிறதுனா, in Hebrews chapter 13 verse 8 says, Jesus is the same yesterday, today and forever. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என்றென்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். He is the same for all generation, people God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு சில வசனங்களை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம், நம்ம இந்த கடந்து செல்ல போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் வசனம் 8, Revelation chapter 1 verse 8 வாசிக்க கேட்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். Praise God. In Revelation chapter 1 verse 8 it says, it is Jesus speaking in Revelation. I am the Alpha and the Omega, says the Lord, who is and who was and who is to come, the Almighty. So he is for all generation. இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
He is to come. ஒரு காலத்தில் வரப்போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாட்களில் வரப்போகிறார். He is for all generation. He is the one. He is the Alpha and the Omega. ஆதியும் அந்தமமாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That's a powerful declaration. ஒரு பயங்கரமான ஒரு வல்லமையான ஒரு சவால், ஒரு வார்த்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சவால் கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சாதாரண ஒரு மனுஷனால முடியாது. இது பரிபூர்ணமான பலியாக இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து மட்டுமே தான் அதை சொல்ல முடியும். இட்ஸ் only the perfect sacrifice, Jesus, the perfect sacrifice, can say these words, and no one else can say these words. And the other verse is Revelation chapter 1 verse 17 and 18. வெளிப்படுத்தல் விசேஷம் 1வது அதிகாரம் 17 18 வாசிக்க கேட்போம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். Praise God. The verse says in Revelation chapter 1, 17 and 18, it says that I am the first. Okay. முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். And the last. I am the first and the last. முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். I am the living one. I am the living one. உயிர் உள்ளவராய் இருக்கிறார் கர்த்தருக்கு. I was dead. நான் மரித்தேன், ஆனாலும் இப்பொழுது நான் உயிரோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And behold, I am alive forever and ever. நித்தியமாக நான் உயிரோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். It's not only for a certain time. It's for all generation. It's only Jesus Christ can claim that. And Jesus Christ is the perfect sacrifice. இயேசு கிறிஸ்து தான் அந்த பரிபூர்ணமான பலி என்று நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And he lives forever and ever. நித்தியமாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. இறுதியான வசனம் வெளிப்படுத்தல் விசேஷம் 22வது அதிகாரம் வசனம் 13. Revelation chapter 22 verses 12 and 13. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It says, the word says, behold, I am coming soon. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். யார் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்து மட்டுமே தான் சொல்ல முடியும். My reward is with me, and I will give to everyone according to what he has done. அவர்களுடைய தன் கிரியின்படி ஆண்டவர் அந்த ரிவார்டை கொடுக்க போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He is the one who is going to give the reward. No one else can give that reward. It's only Jesus Christ. And then the word says in verse 13, 13வது வசனம் சொல்லுகிறது, I am the Alpha and the Omega. நானே I am. நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன். The first and the last. ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன். The beginning and the end. Okay, the beginning and the end. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பமுமா முடிவுமாக அவர் தான் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What a powerful declaration, a powerful sacrifice we have with us. இன்னைக்கு பயங்கரமான வல்லமையான இந்த பலி செலுத்தினவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். Jesus is there. He is the perfect sacrifice today. We saw 5 important things that with the perfect sacrifice. இந்த பரிபூர்ணமான பலி என்று சொல்லுகிற இந்த இயேசு இடத்துல இருந்த 5 முக்கியமான காரியம். ஒன்று அவர்ல பாவம் இல்லை. ரெண்டாவது அவர் ரத்தம் சிந்தினார். He shed blood. He died. He shed blood. மூன்றாவது அவர் பிதாவோட அனுமதி அவருக்கு இருந்தது. He had the God the Father's approval. நாலாவது நம்ம பார்த்தோம், he conquered death. மரணத்தை ஜெயம் கொண்டாரு. இறுதியாக நம்ம பார்த்தோம் அவர் நித்தியத்துக்கும் தேவனாக இருக்கிறார் என்று. He is a God of eternity. So today people of God, இன்னைக்கு தேவஜனமே, இந்த சிறிய வார்த்தையின் மூலமாக கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் கிரியை செய்திருப்பார் என்று விசுவாசி. I believe that the Lord has spoken some things into our hearts. I believe that God will continue to do great things in our life. நம்ம வாழ்க்கையில் பெரிய அற்புதமான காரியங்களை தொடர்ந்து தேவன் செய்வார் என்று ஒப்பு கொடுப்போம். இந்த பரிபூர்ணமான the perfect sacrifice, Jesus Christ. Invite him into your life. அவரே நம்ம வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம வர சொல்லுவோம், வரவேற்போம், ஏற்றுக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். இந்த ரத்தம் சிந்தனை இந்த இயேசு கிறிஸ்து
நம்மளை சுத்திகரித்து நம்ம பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனுக்கு நம்மளை வழி நடத்த நம்ம ஒப்பு கொடுப்போமாக. வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். கம் லெட் அஸ் ப்ரே. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிபூர்ணமான பலி, the perfect sacrifice. You are the perfect sacrifice, Jesus. You are the perfect sacrifice, Jesus. You are the perfect sacrifice. பரிபூர்ணமான பலியாக இருக்கிறவரே இயேசு கிறிஸ்துவே, நீர்தான் ஆண்டவரே. நீர்தான் அந்த பலி எங்களுக்காக வந்து எங்கள் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மரண வழியிலே போய்கொண்டு இருக்கிற எங்களை, பாவத்திலே அழிந்து கொண்டிருந்த எங்களை சுத்திகரித்து புதுமைப்படுத்தி எங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆண்டவரை அமைத்த தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. இந்த நேரத்தை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே 30, 60, 100 கனி கொடுக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.